குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொச்சின் ஏர்போர்ட்டில் இருக்காங்க. நம்மளோட அடுத்த வெளிநாட்டு பயணம் ஆரம்பிக்க போகிறோங்க. வியட்நாமுக்கு போகிறோங்க. கொச்சின்லேருந்து ஹோச்சிமின் சிட்டி கிளம்புறோம். டைரெக்ட் ஃப்ளைட் தாங்க. 5 மணி நேரம் பயணம் கொச்சின்லேருந்து ஹோச்சிமின் சிட்டி போகிறதுக்கு. கொச்சின் ஏர்போர்ட் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கு. நல்லா இருக்குங்க ஏர்போர்ட்டு. நல்லா பெரிய சைஸ். நம்ம சென்னை ஏர்போர்ட்டோடைய பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. வெளியில் டிபார்ச்சர் ஹால்லேருந்து எல்லாம் கேட்ஸ்லேருந்து எல்லாம் பெரிய சைஸ். அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் கேட்ஸ் தான். எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெருசு பாருங்கள். ஃப்ளைட் போர்ட் பண்ண போகிறோங்க. கேட்டில் கூப்பிட்டாங்க. இப்போ அப்படியே உள்ளே போகலாம். யாருமே இல்லைங்க முன்னாடி. நம்ம தான் ஃப்ளைட்டில் ஏறிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள் ஏறுறோம். ஹலோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோன்னா ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க. ஃப்ளைட் மூவ் ஆகிடுச்சுங்க. டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மேலே ஏறிட்டாங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா வியட்நாம் என்ட்ரு ஆகிட்டோங்க. வியட்நாமில் இருக்க ஹோச்சிமின் சிட்டியில் தான் இப்போ பறந்துட்டுருக்கோம். எல்லாம் பெரிய சிட்டியாக தான் இருக்கும் போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பில்டிங்ஸ், எல்லாம் சின்ன சின்ன பில்டிங்ஸ் தான், ஆனால் எல்லாம் வரிசையாக இருக்குது. எல்லாம் நிறையா. இப்போ மார்னிங் 7 பக்கம் ஆகிடுச்சிங்க. ரோடெல்லாம் கூட நல்லா பெரிய ரோடாக தான் இருக்குது. இந்த ஊரில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா போல் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ பில்டிங்ஸுங்க. ஏர்போர்ட்டும் என்ட்ரு ஆக போகுது. இப்போது ஃப்ளைட் லேண்டிங் ஆகிடுச்சிங்க. லேண்ட் ஆகி அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. கேட்டுக்கிட்ட போகணும். பாய் பாய். தேங்க்யூ. அப்படியே கீழே இறங்கி போகலாங்க. நம்ம ஃப்ளைட் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுவாங்க கேட்ஸுக்கு அந்த பேசேஜ் மூலிமா. ஆனால் அது பண்ணல நம்ம இன்றைக்கி. காலையில் போல் இருக்குது. அதனால தான் கீழே இறங்கி போகிறோம். வெல்கம் டு ஹோச்சிமின் சிட்டி வியட்நாமுங்க. வியட்நாம் உங்கள் தரையில் கால் பதிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம வந்த ஃப்ளைட்டு தான் வியட் ஜெட். ஓரளவுக்கு பெரிய ஃப்ளைட் தாங்க. ஏர்போர்ட் பஸ்ஸில் அப்படியே ஏறி கேட்ஸுக்கு போகலாங்க. கேட்ஸுக்கு போனோன்னா அப்படியே இமிக்ரேஷன் போக வேண்டியது தான். ஏர்போர்ட் பஸ்ஸில் தாங்க அப்படியே போயிட்டுருக்கோம் கேட்ஸுக்கு. நீங்கள் பாருங்கள் வரிசையாக ஃப்ளைட்ஸ் நிற்கிது. எல்லாமே வியட்நாம் ஏர்லைன்ஸ். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் வியட்நாம் ஏர்லைன்ஸு. இப்போ பின்னாடி பாருங்கள் ரெட் அண்ட் ஒயிட் இருக்கிறது தான் வியட் ஜெட் நம்ம வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சிங்க. எதுவுமே கேட்கல. போனோன்னா பாஸ்போர்ட் மட்டும் பார்த்துட்டு ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஹோச்சிமின் சிட்டி ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. அப்படியே ஷட்டில் பஸ் பிடிச்சி போக வேண்டியதுதான் சிட்டிக்கு. நல்ல க்ரௌடாக இருக்குங்க. நல்ல க்ரௌடு. சிட்டி சென்டர் போகிறதுக்கு பஸ் ஏறிட்டங்க. பஸ்ஸில் தான் வந்துகிட்ருக்கோம். நம்ம போகிறது டிஸ்ட்ரிக்ட் 1. இங்கே எல்லாமே ஏரியாஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் 1, 2, 3 அப்படி தான் பிரிச்சுருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் 1 தான் அதிகமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் போகிறோம் இப்போ. நம்ம ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு 1/2 hour or 45 minutes போயிடலாம். ஃபேர் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ரொம்ப கம்மி தாங்க. ஒரு 5000 வியட்நாம் டாங்ஸ் தான். நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா கூட வராதுங்க. ஒரு 18 ரூபா தான் வரும். ரொம்ப சீப்பு தான் பஸ் ஃபேர்லாம். ஆனால் நல்ல ஏசி பஸ்ஸு. பஸ்ஸில் பார்த்திங்கன்னா க்ரௌடே இல்லைங்க. ரோட் சைட் பார்க்குங்க. இது நல்லா நீட்டாக இருக்குது சிட்டி. டிராஃபிக் பயங்கரமாக இருக்குங்க இந்த இடத்துல. மார்னிங் டைம்னால டிராஃபிக் ஃபுல்லாக இருக்கு. இதாங்க நம்ம தங்க போகிற ஹாஸ்டல், வைடா ஹாஸ்டல். அப்படியே உள்ளே போகலாம். வெல்கம் டு வைடா சென்ட்ரல் மார்க்கெட் ஹாஸ்டல். செக் இங்கே தான் பண்ணோம்.
இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க, சாய்கான் இந்தியன் ரெஸ்டாரண்ட். இங்கே தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே சாய்கான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். விநாயகர் சிலை, கும்பம், நடராஜர், நல்லா இருக்குங்க. மசாலா தோசை வந்துருச்சுங்க. மசாலா தோசை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பணத்துக்கு 1,15,000 தாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா மணி 10 ஆகுது. இந்நேரத்துலேயே மழை வர மாதிரி இருக்குங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது நிறையா. ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் வந்துருச்சு பாருங்கள். ஹோச்சிமின் சிட்டி டூர். அடுத்தது நம்ம வந்து நோட்டர் டேம் சர்ச் இருக்குங்க இங்கே ஒன்று, நோட்டர் டேம் கத்தீட்ரல். அங்கே தான் போக போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடங்கள் பற்றிங்களா எப்படி இருக்கு, சுற்றியும் செம்மையாக இருக்கு, அருமையாக இருக்கு. ஒரு லோரல் பாரிஸ்னு ஆட் போட்டிருக்கிறாங்க இந்த பஸ்ஸில். இதுவும் பார்த்தீங்கன்னா சிட்டி டூர் பஸ் தானா இல்லை என்னன்னு தெரியல. இந்த ஏரியா நல்லா இருக்குங்க. இந்த இடம் பாருங்க, இதுதான் சர்ச், நம்ம போகக்கூடிய சர்ச். பேக் சைடில் வந்திருக்கோம். ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, விட்றாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் போனால் தான் தெரியும். ஃப்ரண்ட் சைடு போய் பார்க்கலாம். நோட்டர் டேம் கத்தீட்ரல் இது. ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் தான் இருக்கும் இந்த கத்தீட்ரல். ஏன்னா வியட்நாம் வந்து ஃப்ரெஞ்சு காலனியாக தான் இருந்தது. சைடில் இருந்து பார்த்துட்ருக்கோங்க இந்த சர்ச்சோட ஃப்ரண்ட்டு இது. அதுதான் அந்த பக்கம். ஆனால் எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்குது. போய் பார்க்கணும் ஃப்ரண்ட் சைடு விட்றாங்களான்னு. இந்த சர்ச்சோட ஃபுல் வியூவும் இந்த ஃபோட்டோவில் தெரியுது பாருங்கள். சர்ச்சோட ஃப்ரண்ட் சைடு வந்துட்டாங்க. சொன்ன மாதிரியே விடலங்க, ஒர்க்கு நடந்துகிட்ருக்காங்களா பாருங்கள். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்க முடியாது, உள்ளே போக முடியாது. ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. அதனால் வெளியிலேருந்து இந்த சரௌண்டிங்ஸை மட்டும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே சின்ன கார்டன் மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு ஸ்டாச்சு. இதோ வியட்நாமீஸில் எழுதியிருக்கு, அதனால் நமக்கு தெரியல. சரௌண்டிங் ஏரியா அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை டூரிஸ்ட் பஸ்லாம் வந்து இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் இங்கே விட மாட்டேன்றாங்களே, என்ன பண்ணுறது. அப்படியே சரௌண்டிங் பார்த்துட்டு போக வேண்டியது தான். சுற்றியுமே நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. எதிரிலே ஒரு ஹைரைஸ் பில்டிங், இங்கே ஏதோ ஒரு பில்டிங்கு. இந்த சின்ன கார்டன் தான், ஆனால் நல்லா இருக்குங்க. ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா. அவ்வளோதாங்க. இந்த மேரி மாதா சிலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே கார்டன் சொன்னாலங்க, இங்கே பாருங்கள். இதில் குட்டி குட்டி பூ லாவெண்டர் கலரில் தெரியுதுங்களா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன் க்ளோஸாக. ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் இருக்குது இதில், ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இந்த சர்ச் தெரியுது பாருங்கள் நல்லா. ஆனால் கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முன்னாடி ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1880 பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 140 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், பூடியன்னு போட்டிருக்கு பாருங்கள். சாய்கோவன் சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸுங்க இதுதான். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1890 தான் ஓப்பன் ஆகிருக்கு, கட்டி முடிச்சு. கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 135 வருஷம் ஆகுதுங்க இது போஸ்ட் ஆஃபீஸ். ஆனால் இப்போ வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆகிடுச்சு. மேலேயே போட்டிருக்காங்க 1886 ஆரம்பித்து ஒரு 1891 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. வருஷம் போட்டிருக்கிறாங்க மேலே. இந்த கிளாக்கு கீழே போட்டிருக்காங்க பெருசாக. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
பழைய காலத்து பில்டிங். நம்ம சென்னையில் எக்மோர் ஸ்டேஷன் இருக்குமே அந்த மாதிரி டைப்பில் இருக்குது. மேலே பார்த்தா எல்லாம் ஃப்ரெஞ்சு ஸ்டைல் தான், ஃப்ரெஞ்சு ஸ்டைல் தான் இதெல்லாம் பில்டிங்லாம். எல்லாம் வெறும் ஷாப்ஸ் தான். இந்த சைட்லெல்லாம் ஷாப்ஸாக இருக்கு. டூரிஸ்ட் ஆஃபீஸஸ்ஸு இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இப்போது இதானா போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தது அந்த காலத்தில். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஒர்க் ஆகிட்டு தாங்க இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ். இங்கே வரவங்க வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அப்படியே இங்கே வந்து ஒரு போஸ்ட்டை சென்ட் பண்ணுற மாதிரி வந்து அடையாளமாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அவங்க அட்ரஸ்க்கே அனுப்பிச்சி விட்றாங்க வீட்டுக்கு போகிற மாதிரி. பாருங்க எல்லாமே ஸ்டாம்பெல்லாம் இங்கே விற்கிறாங்க, கவர் ஸ்டாம்பெல்லாம். நம்ம வாங்கி அதை அப்படியே நம்ம அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்டா வந்துடும். நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ளே வந்துடுமா என்னன்னு தெரியல. இங்கே வந்ததுக்கு அடையாளமாக அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள். அவர் தாங்க ஹோச்சிமின், பொலிட்டிக்கல் லீடர். இந்த சிட்டியோட நேமை இவரை வச்சு தான் வச்சுருக்காங்க. இந்த சிட்டி வந்து சாய்கான்னு தான் இருந்தது பழைய நேம். இவரை வச்சது, இவர் ஞாபகார்த்தமாக வச்சது தான் வந்து ஹோச்சிமின். ஹோச்சிமின் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் வியட்நாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். 1945லேருந்து 1969 வரைக்கும் இவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. 1945 தான் இங்கே இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது வியட்நாமுக்கு. வெளியே பாருங்கள், செம மழை பிடிச்சிருச்சு. சர்ச்சில் மணி அடிக்கிறாங்க, சவுண்டு கேட்குது. மணி 1 ஆகுதுங்க, ஆஃப்டர்நூன் 1 o'clock. அதனால தான் அங்கே சர்ச்சில் மணி அடிச்சிட்ருக்கு. நல்லா மழை பிடிச்சிருச்சு, வெளியிலே போக முடியாது போல இருக்குது.